உங்களுக்கு எத்தனை குட்டி எடுக்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? நான் இன்னைக்கு 50 குட்டி எடுக்க வந்திருக்கேன். 50 குட்டி இது போல உங்களுக்கு தானா? இது ஃபுல்லா என்னோடது. இன்னும் இருக்கு என்னோட. இன்னொரு வண்டி ஏத்த போறீங்க? இன்னொரு வண்டி ஏத்த போறேன். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆடு இருக்கு இந்த வண்டியில? ஒரு 270 ஆடு இறக்கணும். 270 ஆடு இறக்குனாங்க. அந்த கிளிப்பை உங்களுக்கு காமிக்கிறோம். இப்ப பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்பி பாருங்க. 270 பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே காலி ஆயிருச்சுங்க. எல்லாமே வந்து கசாப்பு கடைக்கு எடுக்கிறாங்க, உழப்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரோடு வரீங்க, அந்த பக்கம் உங்களுக்கு குட்டி கிடைக்கலீங்களா? அந்த பரம் கிடைக்கலீங்க. இவர்கிட்ட வான ஒரு லாபம் வரும், தப்பு வராது. சரக்கு நல்லா இருக்கு. சரக்கு நல்லா இருக்குங்களா? இந்த குர்பானி ஆடெல்லாம் இங்க கிடைக்கல? குர்பானி ஆடலும் பண்ணலாங்க. வெள்ளாட்டுல அங்க இருக்கு, இங்க இருக்குல்ல 2 பீஸ் இருக்கு. எல்லாம் இவ்வளவு ஒரு வெயிட் எத்தனை கிலோ வருங்க இதெல்லாம்? இது 80 kg, அரௌண்ட் 80-85 kg இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா போயிட்டு தாங்க. அதெல்லாம் ராஜஸ்தானுங்க. ஓகே. அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது ராஜஸ்தானுங்க. ஓகேங்க. சர்வீஸ் எப்படி உங்களோட? நல்லா இருக்குங்க. நிறைய பாத்தீங்கன்னா வந்து கோயில் ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. கடை வெட்டு நிறைய போறாங்க. வீட்டுக்கு கடை வெட்டு கோயில் ஃபங்க்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்லிம்ஸ்ல பார்த்தா அக்கியா அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மோடுக்கு ஆடு கிடைக்கலாம் நம்மள்ட்ட. இன்னைக்கு நம்ம இருக்கணும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சேவர்கொடியன் கோட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னா குர்பானி ஆடுக்கு நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து டெய்லி கடை ஆடு எடுக்கிற மாதிரி வீடியோ பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆடு வளர்ப்புக்கு குட்டிக்கு எப்படிலாம் எங்கெல்லாம் ஆடு எடுத்தா நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ நம்ம தேடி பிடிச்சி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பண்ணை எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. இது எப்படி பண்றாங்க, எந்த மாதிரிலாம் கொடுக்க நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம வீடியோ கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா சார். உங்க பேரு? சுதீர். சுதீர், ஓகே. இந்த கோட் ஃபார்ம் உங்களுக்கு எங்க இருக்கு, லொகேஷன் சொல்லுங்க. அப்படியே இது வந்து நம்ம ஏர்போர்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நேர்நகர் காலப்பட்டி ஏரியால இருக்குங்க. காலப்பட்டியில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் 2 இயர்ஸ் கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இருக்குங்களா, இல்ல வேற எங்கயாவது? இப்ப கோயம்புத்தூர்ல இப்ப இருக்கு. திருநெல்வேலி பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். திருநெல்வேலியில ஒண்ணு. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அங்கேயும் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதே தான். செகண்ட் அங்க தான் செகண்ட் இப்ப அங்க ஓபன் பண்ணிருக்கோம். நீங்க குட்டில எந்த மாதிரி குட்டில நீங்க சேல் பண்ணிருக்கீங்க? மீட்டுக்கும் கொடுக்குறோம், வளர்ப்புக்கும் கொடுக்குறோம். வளர்ப்பு கொடுக்கீங்களா? டெய்லி வந்து குட்டி கிடைக்குங்களா இங்க? அப்படியே இல்ல, மேக்ஸிமம் டெய்லி கிடைக்கும். பட் லோட் வரது வந்து வீக்லி வந்து ஃப்ரைடே லோட் வரும். வீக்லி ஃப்ரைடே வந்துரும். ஃப்ரைடே எங்க கொண்டு வந்திருக்கீங்க நீங்க? நம்ம ராஜஸ்தான் நார்த்ல இருந்து நிறைய எங்க பர்ச்சேஸ் கரெக்டா இருக்கோ, நம்ம எங்க குவாலிட்டி கிடைக்குதோ குவாலிட்டி பார்த்து நம்ம எடுத்துட்டு வரோம். ஓகே. இப்போ இந்த வீடியோ எடுக்க பாத்தீங்கன்னா நம்ம பகலே வந்து ஒரு 5 o'clock நம்ம வந்துட்டோம். வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான்ல இருந்து வண்டி வருது, வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க. வண்டி வரும்னு பார்த்தா மழையே வந்துருச்சு. வண்டி வந்துச்சு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆடு இருக்கு இந்த வண்டியில? ஒரு 270 ஆடு இறக்கணும். 270 ஆடு இறக்குனாங்க. அந்த கிளிப்பை உங்களுக்கு காமிக்கிறோம். இப்ப பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்பி பாருங்க. 270 பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே காலி ஆயிருச்சுங்க. எல்லாமே வந்து கசாப்பு கடை எடுக்கிறாங்க, உழப்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க உங்களுக்கு குட்டி எடுத்து எங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க? ஆல் ஓவர் கோயம்புத்தூர், ஈவன் மதுரையில இருந்து கூட இப்போ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. மேக்ஸிமம் கோயம்புத்தூருக்கு நிறைய மீட் ஷாப் எடுத்துட்டு போறாங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க, வளர்ப்புக்கு எடுத்துட்டு போறவங்க எடுத்துட்டு போய் ஃபார்மிங் கோட்ஸா வளர்க்குறாங்க. எல்லாமே செம்பரி ஆடு கூட்டுதுங்களா? இல்ல, மேக்ஸிமம் எல்லாமே வெள்ளாடு. நம்ம செம்மறி ஆடு கேட்கறவங்க செம்மறி ஆடும் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். குர்பானி சீசன் போயிட்டு பக்ரீத்துக்கு அந்த குர்பானி ஆடெல்லாம் இங்க கிடைக்குங்களா? குர்பானி ஆடலும் பண்ணலாங்க. வெள்ளாட்டுல அங்க இருக்கு, இங்க இருக்குல்ல 2 பீஸ் இருக்கு. எல்லாம் இவ்வளவு ஒரு வெயிட் எத்தனை கிலோ வருங்க இதெல்லாம்? இது 80 kg, அரௌண்ட் 80-85 kg ஈச் இருக்கு. எத்தனை பல்லுங்க இதெல்லாம்? இது 4 பல்லு இருக்கு, இது ஒரு 6 பல்லு இருக்குங்க. இது எல்லாமே வெள்ளாடுங்களா? வெள்ளாடு. குட்டி பாருங்க, குதிரை மாதிரி இருக்கு. ஒரு ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு குதிரை சவாரியே பண்ண நாடு மேல அவ்வளவு ஒரு வெயிட் பாருங்க. குட்டி நம்ம எவ்வளவு பக்கத்துல நின்றாலும் பயமெல்லாம் நம்ம கூட அப்படி தலையை சாஞ்சு கொடுக்குது. குர்பானி ஆடு இந்த மாதிரி சேல் வச்சுட்டு இருக்காங்க. நீ குர்பானி ஆடி வந்து பாத்தீங்கன்னா உங்க டீடைல் கான்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு. குர்பானி பாத்தீங்கன்னா உனக்கு கூடி சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஒரு 10 days இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஆடு தெரியுங்கன்னா நம்ம ப்ரோவோட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு இருக்கு. மேல செக் பண்ணி குர்பானி ஆர்டருக்கு உடனே வந்துருங்க. நம்ம வந்து எங்கேயுமே நீ அவுட்டு போக தேவை கிடையாது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டீங்கனாலே இந்த பண்ணைக்கு வந்துடலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து கோயில் ஃபங்க்ஷன் நிறைய நடக்குது. கடை வெட்டு நிறைய போறாங்க. வீட்டுக்கு கடை வெட்டு கோயில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்லிம்ஸ்ல பார்த்தா அக்கியா அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மோடுக்கு ஆடு கிடைக்கலாம் நம்மள்ட்ட? எப்பவுமே கிடைக்கும். ஈவன் ஃபுல் கருப்பு கடாயே நம்ம கொடுக்குறோம். கிடா வெட்டு கேட்கறவங்க ஃபுல் கருப்பு கேட்பாங்க. ஃபுல் கருப்பு கிடாயே கொடுக்குறோம். கோயில் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பிளாக்கே எனக்கு வேணான்னு மார்க்கிங் பிளாக் இல்லாம கேட்கறவங்க இருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரே நாள் எனக்கு ஒரு 50 குட்டி 100 குட்டி வேணாலும் உடனே அவரேஜ் பண்ணி தர முடியும். அதே பண்ணி தரீங்க. நீ எங்கெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. எவ்வளவு கோட்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் 100 குட்டி வேணாலும் உடனே அரேஞ்ச் அனுப்பலாம். நீ வந்து ஃப்ரைடே லோட இறங்கிருக்கீங்க. அப்ப இடப்பட்ட நாள்ல கேட்ட எப்படி அரேஞ்ச் பண்ணி? இடப்பட்ட நாள்ல நமக்கு தெரிஞ்ச பக்கம் கொடுத்து வச்சிருக்கோம். சோ அவங்க கிட்ட இருக்கும், நம்ம எடுத்து பண்ணி தந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கும், ஸ்டாக் வந்து இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்களா? பண்ணலாங்க. வெளி மாநிலம் பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மென்ட் நம்ம பண்ணலாம். குவாண்டிட்டி இருக்கும்போது நம்ம தாராளமா பண்ணி கொடுக்கலாம். ஓ சூப்பர்ங்க. ஷூட்டுக்காக வரும் பார்த்தேன் நிறைய வண்டி வந்து கஸ்டமர் எடுத்து போயிட்டாங்க. இவங்க முன்னாடி புக் பண்ணிட்டாங்களா இல்ல ஆன் தி ஸ்பாட் வந்து எடுத்து போறாங்களா? மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீ புக்
பண்ணதுதாங்க. இப்போ 1-2 இந்த ஃபங்க்ஷனுக்கு எமர்ஜென்சி எனக்கு இப்போ வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. மற்றபடி பல்க் எடுக்கணும்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தேவையான ஆர்டர் அந்த குவான்டிட்டி வந்து மிஸ் ஆகாம 15 கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஏதாவது 1-2 மிஸ் மேட்ச் ஆகும்போது அவங்களுக்கு வந்ததுக்கான பர்பஸ் சால்வ் ஆகாது. ப்ரீ புக்கிங் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி புக்கிங் பண்ணணும்? எனக்கு இப்போ இந்த வீக்கெண்ட் வேணும்னா எனக்கு லாஸ்ட் வீக் அதாவது சண்டே ஆர் மண்டே கன்ஃபார்ம் பண்ணா அந்த வீக்கெண்ட் அந்த ஃப்ரைடே நான் கொடுத்துருவேன். கன்ஃபார்மா கொடுத்துருவோம். சூப்பருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமா ஒரு குட்டி வேணும், என்னோட கசாப்பு கடைக்கு நான் வீக்லி பாத்தீங்கன்னா 50 ஆடு கொடுப்பேன், 30 ஆடு கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு குட்டியே கிடைக்கல, உள்ளூர்லயும் சரி வெளியூர்லயும் சரி, எனக்கு மொத்தமா ஒரே இடத்துல நான் கண்டினியூஸா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எனக்கு தாராளமா இந்த பண்ணையில இருந்து கண்டிப்பா எடுக்கலாங்க. இது பார்த்தா கோயம்புத்தூர்ல இருக்கு. ரீசன் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க திருநெல்வேலியில ஓபன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஃபுல்லா நீங்க இந்த பண்ணையில கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணலாம். கசாப்பு கடைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆடு வளர்ப்பதற்கும் இந்த பண்ணை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்த கஸ்டமருமே ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நம்ம ஆட் பண்றோம். நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தா சேவர்கோடியன் கோட் ஃபார்ம்ல நம்ம இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆடுகளை நிறைய கஸ்டமர் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம கேட்போம், அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. எங்க இருந்தா வரீங்க? நம்ம பீலமேடுண்ணா. இங்க கோயம்புத்தூர் பீலமேடு வந்து இந்த ஃபார்ம்ல வந்து எத்தனை வருஷம் எடுத்துருக்கீங்க? நான் ஒரு 1.5 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். 1.5 இயர்ஸ்ங்களா? ஓகே. இங்க எந்த மாதிரி ஆடெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க? நம்மளது பாத்தீங்கன்னா மீட் ஷாப் தாங்க. கறிக்கு இது மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சரி. அது போக இவங்க வளர்க்கறதுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வளர்க்கறதுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக எடுத்துட்டு போறீங்க? நம்ம வந்து மீட்டுக்கு மட்டும் எடுக்கிறீங்க. ஓகே. எத்தனை குட்டி வந்துருக்கீங்க? நான் இப்போ 45 குட்டி எடுத்துட்டேன். மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டு வராங்களா எப்படி? இல்ல வீக்லி ஒன்ஸ் வந்துருங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த டேட் ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி வந்துருங்க. 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு நாள்ல வந்துருங்க. உங்களோட எப்படி என்ன ரேட்ல கொடுக்குறாங்க எப்படி இருக்குங்க? நமக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ரேட்ஸ் மாறுங்க. இன்னைக்கு என்ன ரேட்ங்கிறது பில் போடும்போது தான் நமக்கு டெய்லி அந்த தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இது எந்த மாநில குட்டிங்க? எல்லாமே மேக்ஸிமம் ராஜஸ்தான் பிரீடுங்க, மகாராஷ்டிரா இதுல இருந்தா வருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பிரீடு தாங்க. அதுல ராஜஸ்தானுங்க. ஓகே. அந்த பிரவுன் கலர் இருக்கிறது ராஜஸ்தானுங்க. ஓகேங்க. சர்வீஸ் எப்படி உங்களுடைய கோட்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொல்ற டைமுக்கு வந்துருங்க. நீ கேக்குற குட்டி கரெக்ட்டா கொடுத்துறாங்களா எப்படிங்க? அதெல்லாம் வந்துருங்க. நம்ம எவ்வளவுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து ஆர்டர் போட்டுறோம். அதுக்கு என்ன குவாண்டிட்டி கேக்குறோமோ அந்த குவாண்டிட்டி வந்து அந்த குவாண்டிட்டி ஃபுல்லா கொடுத்துறாங்க. சூப்பரா. நீங்க வந்து கண்டினியூ எடுத்துட்டு இருக்கீங்க எப்படி? ஆமா. நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா வந்துருவோம். ஓகே. ரொம்ப தேங்க்யூ. இப்போ சேவர்கோடியன் கோட் ஃபார்ம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குங்க. நம்ம வந்து குட்டி எடுக்கிறது நம்ம கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க. அலப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் எங்க இருந்து வரீங்க? சூப்பரா இருக்கு. எப்படி? நான் ஈஷால இருந்து வரேன். ஈஷா கோயம்புத்தூர் ஈஷால இருந்து வரேன். இங்க வந்து இதான் குட்டி எடுக்க வந்திருக்கீங்களா? எப்பவுமே வாரம் இவர்கிட்ட தான் குட்டி எடுப்போம். 1.5 வருஷம் இவர்கிட்ட தான் எடுத்துட்டு இருக்கேன். 1 வருஷம் எடுக்கிறீங்களா? ஆமாண்ணா. நீங்க என்ன மாதிரி குட்டிகள் எடுக்கிறீங்க? நான் வந்து பல்லாடு மட்டும் தான் இவர்கிட்ட எடுப்பேன். அப்புறம் தேவைப்பட்டா ரெகுலர் பல்லு போடாத குட்டிகளும் எடுப்பேன். ஓகே. சரிங்களா? ஒரு சீசன் டைம் பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே. நீ என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க? நான் வந்து மீட் கடை வச்சிருக்கேன், கறி கடை வச்சிருக்கேன். ஒன்னு கறி வெட்டுறதுக்கு மட்டும்தான், கறிக்காக மட்டும் தான் எடுக்கிறேன். யாராவது 1-2 கேட்டாங்கன்னா வளர்த்துக்கு பிடிச்சிட்டு போய் இதுல இருந்து நல்ல குட்டியா இருந்தா கொடுப்பேன். சரிங்களா? எப்பவுமே வளர்த்துறதுக்கும் வரும், கறிக்கும் வரும். நம்ம பார்த்து எடுக்கிறதுல இருக்க குட்டி. நீங்க எத்தனை குட்டி எடுக்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? நான் இன்னைக்கு 50 குட்டி எடுக்க வந்திருக்கேன். 50 குட்டி இது போல உங்களுக்கு? இது ஃபுல்லா என்னோடது. இன்னும் இருக்கு. என்னோட வண்டி ஏத்த போறீங்க? இன்னொரு வண்டி ஏத்த போறேன். ஓகே. இது எடுத்து போனா எப்படி வெயிட்ல எப்படி வருதுங்க? எல்லாம் வெயிட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கறி 55% உங்களுக்கு வரும். 55% உயிரோட? ஆமா. உயிரோட 100 கிலோ இருக்குன்னா கறி 55 கிலோ வரும் உங்களுக்கு. 45% வெயிட் லாஸ் ஆகும். ஓகே. சரிங்களா? வீக்லி எடுத்துக்கிறீங்களா? வாரம் வெள்ளி சனிக்கிழமை லோடு வந்துரும். வெள்ளிக்கிழமை நைட் வரும், இல்லைன்னா சனிக்கிழமை காலையில லோடு வரும். எப்ப வேணா நம்ம எடுத்துக்கலாம். எங்க இருந்து குட்டி கொண்டு வராங்க? ராஜஸ்தான்ல அஜ்மீர்ல இருந்து குட்டி கொண்டு வருவாங்க. சிக்கர் கல்பி அந்த மாதிரி ஏரியால இருந்து வரும். மேக்ஸிமம் ராஜஸ்தான் குட்டிக்கு அதிகமா வரும். நம்மளுக்கு இடம் வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீட்டா வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் 1.5 வருஷமா இங்க தான் வாங்கிட்டு இருக்கேன். நல்ல ப்ராஃபிட் வருது நம்மளுக்கு. நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஆமா. நான் இங்க இருந்து வாங்கிட்டு போய் லோக்கல் மார்க்கெட்லயும் கொடுப்பேன். அங்க கை மாத்தி விடுறீங்க? கை மாத்தி விடுறது. சூப்பர். இங்க இருந்தா வாங்கிட்டு போகுது. ஓகே. திருப்தியா இருக்கல? திருப்தியா வாங்கிட்டு போய் 1.5 வருஷமா நீட்டா பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் நீட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எங்க இருந்து வரீங்க? நான் சின்னிமலத்துல இருந்து வரேன். கோயம்புத்தூர்ல வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். 3 கஸ்டமர் 4 கஸ்டமர் பண்ணீங்க. எல்லாமே வந்து கோயம்புத்தூர்ல தான் வர்றாங்க. எத்தனை ஆடு எடுக்க வந்திருக்கீங்க? நாங்க வாரம் வந்து ஒரு 15 ஆடு. 15 வாரம். கசாப்பு கடை வச்சிருக்கோம். கசாப்பு கடை வச்சிருக்கோம். வளர்த்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஆடு இருக்கு. கொஞ்சம் கம்மி ரேட்லயே பார்த்து போட்டு கொடுப்பாங்க. உங்கள்ட்ட எத்தனை நாளா நீ ஆடு குட்டி எடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 1.5 வருஷமா எடுத்துட்டு இருக்கோம். 1 வருஷமா ஸ்டார்ட் பண்ணல எப்படி இங்க எடுக்கிறது திருப்தியா இருக்குதுங்களா? ஓகே. நான் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். குட்டியிலும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். திருப்தியா இருக்குங்க உங்கள்ட்ட எடுக்கிறது? திருப்தியா இருக்கு. அதோட வெயிட்ல எப்படிங்க? வெயிட் வந்து எப்படி ஒரு 60% வரும்னா. 60% உயிரோட எடை. அது போக கறி வந்து ஒரு 40% வேஸ்டேஜ் போனாலும் ஒரு 60% வருது. நீ குட்டி எடுக்க முன்னாலே ப்ரீ பிக் பண்ணிடுவீங்களா? ஆன் தி ஸ்பாட் வந்து எடுப்பீங்களா? நம்ம முன்னாடியே சொல்றோம். ஒரு 10 குட்டி சொன்னோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த ஒண்ணும் பிரச்சனை. நீங்க புக்கிங் பண்ணவர எக்ஸ்ட்ரா வேணும்னா அப்படியே ஆன் தி ஸ்பாட்ல எடுத்துக்கலாம். அப்போ வீக்லி கரெக்ட்டா எடுத்துறீங்க? கண்டிப்பா பண்ணாம எடுத்துறீங்க. நான் எங்க இருந்து வரீங்க? ஹலோ வணக்கங்க. வணக்கண்ணா.
நான் ஈரோட்ல இருந்து வரேங்க. ஈரோட்ல இருந்து வரீங்களாண்ணா? எத்தனை வருஷமா உங்கள்ட்ட நீ ஒரு வருஷம் எடுத்துட்டு ஒரு வருஷம் எடுத்துட்டீங்க. ஓகே, இந்த குட்டி வந்து ஈரோட்ல இருந்து வரீங்க, அந்த பக்கம் உங்களுக்கு குட்டி கிடைக்கலீங்களா? அந்த பரம் கிடைக்கலைங்க. இவர்கிட்ட வாங்கின ஒரு லாபம் வரும், தப்பு வராது, சரக்கு நல்லா இருக்கு. சரக்கு நல்லா இருக்குங்களா? இவங்க வந்து வாரம் ஒரு தடவை தான் அந்த குட்டி இறக்குறாங்க. உங்களுக்கு வாரம் ஒரு தடவை மட்டும் குட்டி எடுக்கிறீங்களா? இடப்பட்ட நாள் குட்டி தேவைப்படாதுங்களா? இடப்பட்ட நாள் தேவைப்படுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போயிருவோங்க. வேணும் வச்சுக்குவோம். அப்புறம் வந்து ஆடு வேணும்னா திங்காமே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் எத்தனை ஆடு வேணும். ஓகே, சொல்லிட்டு அவரு இப்போ நீங்க எத்தனை குட்டி எடுத்து போறீங்க? 40 குட்டி எடுப்புங்கிறாரு. 40 குட்டி. ஆமாங்க, சூப்பருங்க. அப்புறம் வேணும்னா அதிகமா வேணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. உங்க கசாப் கடை தான் நீங்க வச்சிருக்கீங்க. குட்டி நல்லா தெளிவா கொண்டு வருவாரு. தெளிவா கொண்டு நல்லா அதோட வெயிட்ல எப்படி இருக்குங்க? வெயிட் எல்லாம் 20, 25 இந்த ரேஞ்சு தான் வருங்க. இப்போ உங்களுக்கு தொழில் டெவலப் பண்றதுக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போய் நம்ம யூஸா இருக்கு. யூஸா இருக்குங்க. சூப்பர், நம்பி வரலாங்க. ஓகே, நன்றிண்ணா. மறக்காம வந்து நீ பண்ணையில மொத்தமா ஆடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃபங்க்ஷன் மோடுக்கு எடுத்துக்கலாம், மற்ற தொழிலுக்கு எடுத்துக்கலாம், ஆடு வளர்க்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க வளர்த்துக்கலாம். மொத்தமா எடுத்து நம்ம இன்னொரு பக்கம் கை மாத்தணும் அப்படி அந்த மாதிரி பிசினஸ் பண்ணினாலும் கண்டிப்பா நீ இங்க இருந்து எடுத்துட்டு போய் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கலாங்க. ஆடு வளர்ப்பு தொழில பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய லாபம் தரக்கூடிய தொழில் நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம், அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறது வரைக்கும் பை.